சந்தைக்கு வந்ததுலே நல்ல டாப்பான கிடாங்க. நல்ல உயரம், நீளம், அகலம். கொம்பு பாருங்க, பின் கொம்பு, நல்ல பருங்கால். காய் அடிக்காததா? அடிச்சதா? காய் அடிக்காததா? ஒரு புட்டு இறங்கலையா கீழே காய்? ஆட்டுல போட்டியில போடலையா? ஆட்டுக்கு தான் போகுதுன்னு. எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க சொல்லுங்க? கேட்ட கேட்டு 30 ஆடு இருக்குண்ணே. 30 ஆடு. இந்த ஆடை இந்த கிடாவை செலக்ட் பண்ணதை பத்தி சொல்லுங்க. இந்த கிடா வந்து ஆட்டுக்காண்டி கொண்டு போறோம். இல்ல சந்தையில இவ்வளவு கிடாக்கள்ல ஏதோ தூக்கி இருக்கீங்களே? கிடாயை பார்த்து தான் தூக்கி இருக்கு. கிடாயில என்ன சிறப்பம்சம் எதெல்லாம் பாத்தீங்க சொல்லுங்க? கலரு, பல்லு, கண்ணு, அதெல்லாம் பார்த்து வாங்கி. கொம்பு, தலை, மூக்கு, காலு, வாலு, உயரம், கலரு எல்லாமே பெஸ்ட். ரைட். விலை மட்டும் வேண்டாம். 2 குட்டி ஆடு 25. 6 பல்லு, ரெண்டுமே கிடா குட்டி. 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சந்தைக்கு வந்ததுல நல்ல டாப்பான கிடாவை பிடிச்சிருக்காங்க. நல்ல உயரம், நல்ல கலரு. வாழை பாருங்க எவ்வளவு நீளம் இருக்குன்னு. பல்லு எத்தனை? 2 பல் தான். 2 பல்லா? 2 பல்லுல இவ்வளவு பெரிய கிடாவா? 2 பல்லுன்னா அப்போ 1.5 வருஷம் தானே இருக்கும்? 1.5 வருஷம். 2 வருஷம் கணக்கு. 2 வருஷம் கணக்கு. சூப்பரா இருக்குங்க. என்ன தேவைக்காக போகுதுனே? மரத்துல சாத்தாமல் போறோம். அப்படியா? சரி, எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி? நாங்க மறி வேணும், விலை அடிப்படி விலை இருக்கு. சரி. இல்ல இவ்வளவு பெரிய கிடா பிடிச்சிருக்கீங்களா? எல்லாரும் சாதாரணமா மீடியமா ஒரு 15 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி பிடிப்பாங்க. ஆளு கூட்டம் இருக்குன்னா. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? 30 ரூபா சொன்னாங்க. சரி, 30 ரூபா சொல்லிருக்காங்க. நீங்க முத வேலை எப்படி கேட்டீங்க? நான் 21 தான் கேட்டேன். முத வேலை 21, 22, 23 ஆயிட்டு. சரி, இட மதிப்பு எல்லாம் பாத்தீங்களா? இடம் எல்லாம் ஒரு 30 கிலோ மதிப்பு. 30 கிலோ தான் இருக்கும். 30, 35 கிலோ. நல்ல ஒரிஜினல் கொடியாடு. காலு நல்ல நீளம். தலையை பாருங்க, காதை பாருங்க, வால். மடி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 10 கிலோமீட்டர் நடக்க விட்டாலும் வாட்டுக்கு நடந்து மேயிற ஆடு. ஆனா வாங்கியிருக்கா விற்க கொண்டு வந்திருக்கீங்க? வாங்கிருக்கேன். ஏன் எந்த ஊருக்கு போகுது? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை பக்கத்துல. 2 இதான் ஆடா வாங்கிருக்கீங்களா? குட்டி ஆறு தானே. என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 35 சொன்னாங்கண்ணே. சரி, 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 35 சொல்லி 30, 15. ஆமா, அருமையா கணக்கு போட்டு வாங்கிருக்கீங்களா? ஆமா. வளர்க்கணும், போய் வளர்த்து நம்ம இதாக்கணும்ல. அப்ப ஏற்கனவே ஆடு வளர்த்த அனுபவம் இருக்கு. ஆமாண்ணே. இந்த மாதிரி ஆடுகளை செலக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நெட்டு பக்கம் தான் நம்ம அடுத்து போய் உற்பத்தி பண்ண முடியும். உற்பத்தி பண்றது நல்ல ஒரிஜினல் பீஸா இருக்கும், விக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமாண்ணே. இல்ல இதா இருந்தா இதாக. எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்கண்ணே? நம்ம வாங்கி வித்து விற்கிறது தானே. கூட ஒரு 500,000 கிடைச்சா மாத்திட்டே இருக்க. அண்ணே காரியாபட்டில இருந்து வரேன். சரி, ஆடுகள் நிறைய வாங்கி போட்ட மாதிரி இருக்கா? ஆமாங்கண்ணே, வியாபாரத்துக்கு தானே வாங்கி போட்டுருக்கு. எத்தனை? இதுல வந்து ஒரு 6 எண்ணம் கிடக்குண்ணே. இதுல உங்களுக்கு 6 கிடக்கு? ஆமாண்ணே. அப்ப 2-3 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்களா? இல்ல, நம்ம ஒரு ஆள் தானே. ஒரு ஆள். எத்தனை உருப்படி கிடக்குது இதுல வந்து? ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 உருப்படி கிடக்குண்ணே. சரி. குட்டி ஒரு 8 குட்டிக்கு மேல கிடக்குண்ணே. சரி, எல்லாம் மொத்தமா வாங்கிருக்கீங்க? ஆமாங்கண்ணே, மொத்தமா வாங்கியாச்சு. இல்ல 1-2 தான் வாங்குவாங்க, இல்ல மொத்தமா வாங்கிருக்கீங்களா? வியாபாரத்துக்கா இல்ல வளர்க்குறதுக்கா? வியாபாரத்துக்கு தானே. யாரும் கேட்டாங்கன்னா கொடுக்குறது தானே. கேட்டா கையில கொடுத்துடலாம். கேட்டா கையில சின்ன லாபத்தை வச்சு. ஒரு லாபத்தை வச்சு கொடுத்துடலாம். சரி, இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை விலை கொஞ்சம் இதா தானே இருக்கு. விலை அதிகமா தானே இருக்கு. ஆடு வாங்கச்சில என்னதெல்லாம் பார்த்து வாங்கணும்? ஆடு பாக்குறது வந்து பல்லு பாக்கணும்னே. சரி, ஒரு ஆடு தாயாடு வாங்குறீங்க, என்ன எல்லாம் பார்த்து வாங்கணும்? பல்லு பாப்போம்னே, கண்ணு கருப்பு இருக்கான்னு பாப்போம்னே, 2 காம்புலையும் பால் வருதான்னு பாக்கணும்னே, குட்டி இடந்தா குட்டி நல்லா வளர்த்துருக்கான்னு பாக்கணும்னே. பார்த்து தானே அந்த ஆடு எடுக்கும். இந்த ஒரிஜினல் கொடியாடு அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் கொடியாடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு வெட்டு உயரத்திலே தெரிஞ்சிரும்னே. மற்ற நம்ம நாட்டாடுக்கு வந்து குட்டட்டின்னு இருக்கும். சரி, இது வந்து கொடியாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நெஞ்சு உயரத்துக்கு வளரக்கூடிய ஆடுனே. அந்த மாதிரி குட்டியில பார்த்தாலே தெரிஞ்சிரும். குட்டியிலே பார்த்தா தெரிஞ்சிருமே. குட்டியில இன்னொன்னு கேட்கிறேன், குட்டியில வந்து கொடி குட்டியிலே கொம்பை பார்த்து கண்டுபிடிச்சலாமே. கொம்பு பார்த்துன்னா கொம்பு நாட்டாடு குட்டினா கட்ட வரது கணக்கு கொம்பு வந்துருமே. சரி, கொடியாடு குட்டினா கொம்பு வந்து ஒரு விளக்குமாத்து குச்சி கணக்கு தான் இருக்குமே. நைஸா இருக்கும். நைஸா இருக்குமே. அது கட்டியா இருக்கும். அது வந்து கட்டியா இருக்குமே, கட்ட வர சைஸ்க்கு இருக்குமே. கொம்பு வளரச்சிலே அப்படி ஆயிரும். அது வந்து எந்திரிக்காதுனே அந்த குட்டி வந்து. அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னே குட்டியே வந்து. இது ஒரு ஆடு, இந்த 2 கன்னி ஆடு, அது ஒரு போராடு, 2 குட்டி. 2 குட்டி வந்து கன்னி ஆடுக்கு ஒவ்வொரு குட்டி. மொத்த பட்ஜெட் எவ்வளோண்ணே? 65 ரூபாண்ணே. மொத்த பட்ஜெட் 4 ஆடு 2 குட்டி. ஆமா, 65 ரூபா. 65 ரூபா. ஒரே வியாபாரத்தை வாங்கினீங்களா தனித்தனியா வாங்கினீங்களா? தனித்தனியா பண்ணையா ஆக்க போறீங்க? ஆமா. 2 குட்டி ஆடு 20 ரூபா சொன்னதை 17,500. ஒரு கிடாமரி, ஒரு பொம்மரி.
பிறந்த உடனே அப்படியே தாயிட்டு இருந்து குட்டியை தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. ஒரு கருப்பு ஒரு இது. ஆமா ஆமாண்ணா. கொடியெல்லாம் உழல அப்படியே இருக்கு, ரொம்ப கொடி குட்டியா இருக்க. ஆமாண்ணா ஆமா. என்ன தேவைக்காக போது வாங்கிருக்கீங்களா அப்படி? இல்ல வீட்டுல மாடு இருக்குண்ணா. சரி, அதனால பால் கொடுத்து வளர்த்துக்கிறோம். மாட்டுக்காரங்க ஸ்பெஷலே இதுதான். ஆமா, சின்ன குட்டியா இருந்தாலும் எந்த குட்டியா இருந்தாலும் வளர்த்துறீங்க. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, பொட்டையா கிடாவா? இது கிடா மாதிரினா. சரி, இது பொட்டை மாதிரினா. பொட்டை குட்டி. என்ன சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? ஏன்னா இது 1800 சொன்னாங்கண்ணா. 1800. ஆமா சரி, 1500 வாங்கிருக்கு. 200 வாங்கிருக்கு. 500. 1500. சரி, அது இது 1500 சொன்னாங்க. 1200 வாங்கிருக்கு. 1200. சரி, பச்சை குட்டிகளுக்கு விலை மதிப்பு கிடையாது. மதிப்பு இருக்கு. நம்ம ஆசையை பொறுத்து, தேவையை பொறுத்து. தேவையை பொறுத்து. எவ்வளவு பால் கொடுக்கணும், பாலை எப்படி? இல்ல நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான பால் காய்ச்சி கொடுக்கணுமா, காய்க்காம? பச்சை பால் தான. பச்சை பால் போடலாமா? கலியாதா? ஆமா ஆமா, ஒண்ணும் செய்யாது, கலியாது. ஆமா, முதல்ல கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும். எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். எத்தனை வேலை கொடுக்க வேண்டியிருக்கும்? 2 வேளை கொடுத்தா போதும். காலையிலயும் சாயங்காலம் போதும். போட்டு தனியா ஆமா, தனியா போட்டு வச்சிரணும். ஆமா, ஒரு மாசம் பால் கொடுத்தா தெளிஞ்சிரும். ஆமா, ஒரு 2 மாசம் கொடுக்கணும். 2 மாசம். ஆமா, 2 மாசமா கொடுக்கணும். அப்படின்னா தான் குட்டி டக்குன்னு நிமிரும். 32 ரூபா சொன்னாங்க. ரெண்டுமே கடா? ஆமா, ரெண்டுமே கடா. ரெண்டுமே கடா. பல்லு ரெண்டா? ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு, ரெண்டுமே கடா. காயடிச்சதா எப்படி? காயடிச்சது. காயடிச்சது. வளப்புக்கா, கோயிலுக்கா, அடுத்த விற்பனை? அப்படியே குட்டிக்கு ஒரு 500 ரூபா அப்படியே மாற்றி விடுறதான். ஒரு 500 ரூபாய் கிடைத்தால் மாற்றி விடுறதான். மாற்றி விட்டுறலாம். சரி, அப்ப நீங்க கரெக்டா விலைய சொல்லுங்க. 33 ரூபா சொன்னாங்க. சரி, 28 ரூபான்னு வாங்கிருக்கு. சரி, இன்னும் ஒரு 1000 ரூபாய் வந்தால் கையில கொடுத்துடலாம். சரி, வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா? நீங்க ஓரளவு துல்லியமா கணக்கு போட்டு தான் வாங்கிருப்பீங்க. ஆமா, வியாபாரி இல்ல, கோயில் வந்து வாங்கினா பெனிஃபிட் இருக்கும். பெனிஃபிட் இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? கராக்கியா தான் இருக்கு. கிராக்கியா இருக்கு. இல்ல, ஆடுகள் எண்ணிக்கை வரத்த எப்படி இருக்கு? எண்ணிக்கை அதிகமா உறுப்புல நல்லா தான் இறங்கி இருக்கு. கடா குட்டி வாங்க முடியல. குட்டிக்கு நல்ல விலையா இருக்கு. என்ன விலை என்ன சொன்னாங்க? 25. 25. கேரளா தலச்சேரி, எல்லாம் ரோஸ் கலர்ல இருக்கு. சொன்னது 28 சொல்லி 25 சென்னையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுல போய் தான் பார்க்கணும். பல்லு சேர்ந்துருக்கும். ரைட். எந்த ஊர் போகுது? அருப்புக்கோட்டை பக்கத்துல சின்ன தொட்டியாங்கலாம். சின்ன தொட்டியாங்கலாம். பட்டித்தேவன்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். ஆமா. சரி, என்ன ஒரே ஒரு கடை வாங்கியிருக்கீங்களா, விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கியிருக்கு. நாளைக்கு காலை கோயிலுக்காக வாங்கிருக்கீங்க. ஆமா. எத்தனை மணிக்கு வந்தீங்க சந்தைக்கு? இன்னைக்கு காலையில 6 மணிக்கு வந்தோம். வந்து இப்ப 8 மணி ஆயிட்ட. ஆமா, வாங்கி வெளியே வந்திருக்கு. ஆமா, அப்ப சந்தையவே 2-3 திருப்பி சுத்தி அடிச்சு தான் வாங்கியிருக்கு. சரி, அவங்க இந்த கடாவை எப்படி இந்த கலர் தான் வேணும்னு பாத்தீங்களா? கரும்பூர்ல இல்ல, ஏதோ நல்ல விலை தெரிஞ்சா நல்ல குட்டியா இருந்தா போதும் வாங்கினதான். கோயிலுக்குங்கிறதுனால இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும், குறை இல்லாம இருக்கணும். அது மட்டும் பார்த்து இது பண்ணீங்க. சரி, அவங்க வியாபாரி என்ன சொன்னாங்க முதல்ல? அவன் 15 சொன்னான். சரி, நான் 11 கேட்டு கடைசிக்கு 12.5. 12.5. ஆமா. சரி சரி, ஓரளவு திருப்திகரமா முடிஞ்சது. ஆமா, ஓகே. மூணும் சேர்த்து 60,000. மூணும் சேர்த்து 60,000க்கு போகுது வளப்புக்கு. அதாவது கோயில் குளத்துக்கு யாரும் கேட்டா மாத்தி விடுறாப்ல. எப்படி 3 தான் வாங்கிருக்கீங்களா, வேற எதுவும் நிறைய வாங்கி போட்டுருக்கீங்களா? 20,000. ஆமா, ஆடா கிடாவா அப்படிங்கிற சந்தேகத்துல இருக்கு. அவ்வளவு உயரம். ஆமா, இதுக்கு தனியா தான் ஒரு கிடாவை போடணும். 23 என்ன எவ்வளவு? 18,000க்கு முடிஞ்சிருக்கு. மதுரைல இருந்து வரோம். எங்க? திருமோகூர். ஆமா, சூப்பர். இப்பதான் ஃபர்ஸ்ட் இப்பதான் குட்டி எடுத்திருக்கோம். இப்பதான் முத ஆடு வளர்ப்புல இறங்கி இருக்கீங்க. ஆமா, இப்பதான் ஆடு வளர்ப்பு. அதுலயும் 2 குட்டி ஆடோட. ஆமா, 2 குட்டி ஆடோட. ஒரு பட்டை குட்டி, ஒரு கிடா குட்டி. கலரே வித்தியாசமா இருக்கு 2. ஆமா, இந்த சந்தையில இந்த மாதிரி கலர் கிடைக்காத. வித்தியாசமா பிடிச்சிருச்சு. சரி, அந்த மாதிரி Facebook பார்த்து தான் வந்தோம். அப்படியா? எங்க ஃபுல்லாமே கொடி. ஆட்டுக்கு பல்லு வந்து 4 பல்லு. 4 பல்லு. ஏன் புதுசா வளர்க்குறீங்க? 2 குட்டி ஆடை செலக்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன காரணம், என்ன ஐடியா? அதாவதுனே ஒரு கஞ்சி தண்ணி மிஞ்சத கூட குடிச்சிட்டு நிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான். இல்ல ஏதாவது லாப கணக்கு எதுவும் போட்டு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லாப கணக்கெல்லாம் வீட்டுல வளர்ப்போம். ஒரு செல்ல பிராணியா வளர்ப்போம் அப்படின்றக்காக பாக்குறோம். ஒரு 2 குட்டி ஆடு வளர்க்கணும். 2 குட்டி ஆடு வளர்க்கணும். இன்னும் 2 குட்டி பார்க்கணும். ஒரு கடா குட்டி போய் பார்க்கணும். சரி சரி சரி. வீடியோல பார்த்ததுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு? ரேட் ஒரே மாதிரி தானே இருக்கு. என்ன ரேட் வாங்கிட்டு போறாங்களோ அந்த மாதிரி தான் அங்க இருக்கு. அதிகமாவும் சொல்லல, கரெக்டா தான் சொல்றாங்க. நீங்க என்ன கணக்கு போட்டு இதை வாங்குனீங்க? ஆனா இதை 23 ரூபா சொன்னாங்க. சரி, நான் 18 ரூபாய்க்கு கேட்டோம். சரி, ஓடி அடையல. சரி, 20 ரூபான்னு முடிஞ்சு. 20 ரூபா. 10. ஆமா, 10 20. சந்தைக்கு வந்ததுல நல்ல பேர் சொல்றாப்ல. நல்ல கலர் ஆயாடு. குட்டியும் அதே மாதிரி விழுந்திருக்கு. குட்டி 2 என்ன குட்டினா? குட்டி 1 கிடா குட்டி 1 பொட்டை குட்டி 1. கிடா ஒரு பொட்டை. ஆமா. எவ்வளவு நாள் ஆச்சு? வளர்ச்சி கம்மியா இருக்கு.
என்னண்ணே ஒரு 2 மாசம் இருக்குமா? 3 மாசம் இருக்கும்ண்ணே. 3 மாசம் குட்டி. ரைட். ஆட்டுக்கு பல்லு 6 சேர்ந்துட்டா? 6 பல்லு. ரைட். என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? 22 ரூபா சொன்னாங்கண்ணே. 20 ரூபாய்க்கு வாங்கணும். 20 ரூபாய்க்கு. ஆமா. 2 குட்டி ஆடை செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? ஆமா, 2 குட்டி ஆடுண்ணே. இல்ல, இந்த 2 குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன லாபம்? இந்த 2 மாதிரி வாங்கின விலைக்கு விற்கலாம்ண்ணே. எப்போ? இன்னும் 2 மாதத்துல விற்கலாம்ண்ணே. 2 மாதத்துல. ஆமா. வாங்கின விலை அசல் கிடைச்சிரும். ஆமா. அடுத்த இதுக்கு நமக்கு காசு கிடைச்சிரும். ஆமா. லாபம் கிடைச்சிரும். ஆமா. ரைட் 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 ரைட். எவ்வளவு ஆடுகள் வளர்க்குறீங்க? ஆடு ஒரு 120 ஆடு வளர்க்குறோம். 120 ஆடா? ஆமா. அப்ப நீங்க சாதாரண ஆள் கிடையாது, பண்ணையாரு. ஆமா, பண்ணையாரு. எந்த மாதிரி ஆடுகளை வாங்கி வளர்த்தா லாபம்? இப்படி ஆடு வாங்கி வளர்த்தா தான் லாபம். இல்ல எல்லாரும் கிடா குட்டிகள்லாம் வாங்கி சேர்க்கறாங்க. ஆடு குட்டியுமா வாங்கி வளர்த்தா தான் லாபம். அதான் லாபம். ஆமா. ஏன் எப்படி? இந்த குட்டி அந்த வாங்கின விலைக்கு குட்டி வந்துரும்ண்ணே. கிடா குட்டிகள் வாங்கி வளர்த்தா? கிடா குட்டி வாங்கி வளர்த்தா லாபம் தானே. அதிக லாபம் இருக்காது. அதிக லாபம் இருக்காது. இது வந்து பெருகும். ஆமா. நான் அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. இது ஒரு வெம்பூர் குட்டி. அதாவது நிறைய ஃபுல்லா வந்து செவலை, கொஞ்சம் காணும் வெள்ளை. இது வந்து அதிக வெள்ளை, கொஞ்சம் செவலை. வளர்ப்புக்காக. வளர்ப்புக்கு தானா? ஆமா, வளர்ப்புக்கு தான். சரி, எது பொட்டையா கிடாவா? கிடா. ரெண்டுமே கிடா. 2 மாசம் குட்டி இருக்குமா? ஆமா. கடிக்கிறாப்ல. என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? ரெண்டையும் சேர்த்து. ஆமா, ரெண்டையும் சேர்த்து 6500 சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி கேட்டீங்க? 1,6500. சரி, நீங்க எப்படி வாங்கிருக்கீங்க? 5,500 குட்டிக்கு 1000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. இந்த செம்மறி குட்டி இப்ப பொதுவா வெள்ளாடு தானே வளர்க்குறாங்க. செம்மறி வளர்த்து எப்படி என்ன லாபம்? ஆசைக்கு. அப்ப அடுத்த கேள்வியே கிடையாது. 16 குட்டி எல்லாமே பொட்டையா கிடாவா? 10 பொட்டை 4 கிடா. 10 கிடா 4 பொட்டை குட்டி. ஜோடி எவ்வளவு? ஜோடி 12. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் பால்குடி மறந்துருக்கு. இனிமே போய் இறகடிச்சு உடம்புல சேர்ந்து அது உருப்படியா மாறணும். பத்திராபில இருந்து வரோம். சரி, எப்படி குட்டிகள் வாங்க வந்தீங்களா, விற்க வந்தீங்களா? வியாபாரியா சம்சாரியா? நான் வியாபாரி தான். சம்சாரி தான். சம்சாரி. வாங்க வந்திருக்கோம். எவ்வளவு குட்டிகள்? என்ன குட்டிகள்? பொட்டையா கிடாவா? காக்கடாய். காக்கடாய்க்கு எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஆடு 10 20 இருக்கு. 20க்கு ஒரு காக்கடா, மாப்பிள கடா. அப்படி பிடிச்சாச்சா? பிடிச்சாச்சு. என்ன விலை? எங்க இருக்கு? 26. 26,000 ரூபாய்க்கு. 4 பல்லா? பல்லே போடல. பல்லு போடல. 26,000மா? எங்க இருக்கு? வண்டியில இருக்கா? ஏத்தியாச்சா? சரி, பார்க்க முடியுமா? உள்ள இருக்கா? சரி. இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? போயிட்டு இருக்கு. வேலாயுதபுரத்துல இருந்து வரேன். வேலாயுதபுரம் சந்தைக்கு வந்ததுல ஒரு டாப்பான ஒரு கிடாவை பிடிச்சிருக்கீங்க. காயடிச்ச கிடா. பல்லுலாம் எப்படின்னா இருக்கு? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. நல்ல உயரம், கருப்பு, வெள்ளை, செவலை, கன்னியும் கொழியாடு கிராஸ். சூப்பரா இருக்கு. பல்லு எப்படி? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கிடாவை பிடிச்சி வாங்குறதுக்கு? 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷமா? ரொம்ப கம்மியா இருக்க. ஆமா. என்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி முடிச்சீங்க? 25 ரூபா சொன்னாங்க. சரி, 21 ரூபான்னு வாங்கி. 21. ரொம்பலாம் விலைய இது பண்ணல, டக்குன்னு ஒரு பிடிச்ச விலையை காட்டு வாங்கியாச்சு. சரி, என்ன தேவைக்காக போதுனே? கோயில் ஃபங்க்ஷன். கோயில் ஃபங்க்ஷனுக்கு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, விலை, எடை, கலரு அந்த மாதிரி அமைஞ்சிட்டா? அமைஞ்சிருச்சு. சரி, ரொம்பவும் டக்கு டக்குன்னு. எப்படி இருக்கு இன்னைக்கு? நல்ல பரவாயில்லாம தான் இருக்கு. ஆடுகள் வரத்து, விற்பனை, விலைவாசி எல்லாம் பரவாயில்லாம நல்லா இருக்கு. ஜோடி 23. எல்லாம் பொட்டை மாதிரி தெரியுது. 2 பொட்டை 2 கிடா. ஜோடி 23. 11,500 ரூபா ஒரு குட்டி. ரைட் ரைட் ரைட். 2 ஒண்ணு போல இருக்கு. நல்ல இது பொட்டை ஆடு என்ன? ஆமா, நல்ல வளர்ப்புல இருக்கு. குட்டி போடாதது. குட்டி போடாது. ரைட். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? சாயல்குடி. சாயல்குடி. இது வாங்கினதை பத்தி சொல்லுங்க. வாங்கினது 35. ரெண்டும் சேர்த்து ஒரே வியாபாரிட்ட 35. ரெண்டும் சேர்த்து. என்ன தேவைக்காக போகுது? கறிக்கு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகுது. கல்யாண ஃபங்க்ஷனுக்கு. சரி, இட மதிப்பு போட்டிருப்பீங்க. 35ன்னா எத்தனை கிலோ வரும்? ரெண்டையும் சேர்த்து 50 கிலோ பார்த்துருக்கு. 50 கிலோ கறி மட்டும் பார்த்துருக்கேன். 2 குட்டி ஆடு. ஆமா. குட்டி 2 என்ன குட்டினா? 2 பொட்டை குட்டி. ரெண்டுமே பொட்டை குட்டி. ஆட்டுக்கு பல்லு 6. பல்லு 6. 2 பொட்டை குட்டி. குட்டி போட்டு ஒரு 2 மாசம் இருக்குமா? அதுக்கு கம்மியா தான் இருக்குமா? 2 மாசம் இருக்காது. இருக்காது என்ன? சரி, இத வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி முடிஞ்சது? 20 ரூபா சொன்னாங்க. சரி, 14 ரூபா இருந்து 15 வரைக்கும் முடிஞ்சிருக்கு.
20 சொன்னதை 14.5 கேட்டு 15.5 முடிஞ்சிருக்கு. அப்படியா? ஆமா. 15.5. ஆமா. 15.5ன்னா என்ன கணக்கு போட்டு வாங்குனீங்க? என்ன கணக்கு போட்டுன்னா நீங்க கணக்கு போடுங்க. ஆடு ஒரு 10 ரூபா, அது ஒரு 5-6 ரூபா. அதான் கணக்கு இல்லாம நம்ம வாங்க முடியாது. அதான் இது 10, அது 5.5. சரி, 10.5 போட்ட காசை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இந்த 2 குட்டி ஆடை ஏன் செலக்ட் பண்றீங்க? அதுல என்ன ரெண்டு குட்டி 6 மாதத்துக்கு வளர்த்தா 2 குட்டி 10 ரூபாய்க்கு. நம்ம அடுத்த ஈத்துக்கு நம்ம லாபத்தை அடுத்த இதுக்கு லாபம் எடுத்துக்கலாம். இந்த இதுக்கு ஒரு 2 மாதம் வளர்த்தா சரியா போச்சு. 5 10 சரி. ஒரு கன்னியாடு, 2 கன்னியாடு, ஒரு செவலை. ஹலோ வியாபாரி. வியாபாரி 3 சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? அப்ப நாங்க கண்ணு கிடையாதா? 3 சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? 36. உண்மையான விலை. ஒரே ஒரு கிடா வந்து 19,000க்கு வாங்கிட்டு போறாங்க. காயடிச்ச கிடா. ஆமா. 19,000. அப்ப சொன்ன விலை எவ்வளவுனே? அவன் 23,000 ரூபாய் சொன்னான். 23,000 ரூபாய் சொன்ன. 23,000 சொன்னது 19. சரி, என்ன தேவைக்காக போகுதுண்ணே? கோயிலுக்கு எத்தனை வாங்கியிருக்கீங்க? 2 கிடா உண்டா? 2 கிடா. இந்த கிடா உண்டு. ரெண்டுமே ஒரே தரத்துல பிடிச்சிருக்காங்க. என்ன 2 கிடா தானே? மொத்தம் எத்தனை பிடிச்சிருக்கீங்க? அண்ணா மொத்தம் எத்தனை பிடிச்சிருக்கீங்க? 2 கிடா. இது எவ்வளவு? 19. இது 23. ரெண்டும் சேர்த்து என்ன தேவைக்காக போகுது? எந்த ஊர் கோயில் கூட? 4 மாவடி ஐயன் கோயிலுக்கு பங்குனி உத்திரத்துக்கு. அப்ப இனிமே இந்த கிடா சேல்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சிருமே என்ன? பங்குனி உத்திரம் வர்றதுல. போன திருப்ப போட்டு விட்டீங்க. அப்படியா? போன திருப்ப பெரிய கடை இப்ப நீங்க இது பண்ணல. மாப்பிள்ளை கடை சின்னது பிடிச்சிருந்தேன். சரி, அதை எடுத்து போட்டீங்க. ரெண்டும் சேர்த்து 15,200. அதுக்கு மேல குறைக்க முடியல. 2 கிடா குட்டி.